அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரை துதிப்போமா? என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உன் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உன் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அவர் ஒருவரே நம்மை வழிநடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிப்பதற்கு, நம்மை காத்துக் கொள்வதற்கு, நம்மை மீட்பதற்கு, நம்மை ரட்சிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை மாத்திரம் உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். என்ன சூழ்நிலைகள், என்ன சங்கடங்கள், என்ன காரியங்களாய் இருந்தாலும் தேவன் அதை பார்த்துக் கொள்ளுவார். அவருடைய சமூகத்திலே வைத்து சொல்லுவோமா, யெகோவா ஈரே என்று சொல்லுவோம். அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்றார். ஆமென். இருதயத்திலே விசுவாசத்தோடு அவரை மாத்திரம் நம்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? முழு விசுவாசமாய், முழு நிச்சயமாய் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆமென். யாவே நீர் என்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறை
காப்பவர் நீரல்லவோ. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திட நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. யாவே நீர் என்றும் என் தெய்வம் சேர்ந்து தலைமுறை தலைமுறையாய். யாவே நீர் எங்கள் தஞ்சம் தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. வாசம் செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், உம்மை ஒருவரை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்மை மாத்திரம் உயர்த்தி ஆராதிக்கிறோம் கர்த்தர். நீர் பெரியவர், நீர் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறேன். நீரே எங்கள் ரட்சணியம், நீரே எங்களுடைய ரட்சிப்பாய் இருக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும். உடைய கரங்கள், உடைய கரத்தின் கிரியைகளால் எங்களை தாங்குவீராகும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க. சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களுக்கு நீர் ஆறுதலாய் நீர் கடந்து வருவீராக. உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உடைய பிள்ளைகளை தேற்றட்டும், அவளை அரவணைக்கட்டும், அவளை உருவாக்கட்டும், பலப்படுத்தட்டும். உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆட்கொண்டு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. God bless you and God be with you.